அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதெல்லாம் மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே முஸ்லிம்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டினார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த சமுதாயம் நேரான பாதையிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மார்க்கத்தை அறிந்து கொள்வதிலே எப்போது அலட்சியம் காட்டினார்களோ, கவனக்குறைவாக இருந்தார்களோ, அந்த காலகட்டங்களில் எல்லாம் இஸ்லாம் என்ற பெயரால் இஸ்லாத்தில் இல்லாத மூட நம்பிக்கைகளும் மௌட்டிகங்களும் இந்த சமுதாயத்தில் தலை தூக்க ஆரம்பித்தன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்து இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஒரு நபித்தோழர், மக்காவிலே வாழ்ந்த ஒரு நபித்தோழர் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த உடனே ஒரு மூதாட்டி வந்து உங்க திருமணம் செல்லாது, ஏனென்று கேட்டால் உங்க ரெண்டு பேருக்கும், கணவன் மனைவி உங்க ரெண்டு பேருக்கும் நீங்கள் சிறுவர்களாக இருந்த நேரத்தில் நான் பாலூட்டி இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் என்னிடத்தில் குழந்தைகளாக இருக்கும்போது பாலருந்திய காரணத்தினால் உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில அண்ணன் தங்கைங்கிற உறவு இருக்கிறது, அதனால அந்த திருமணம் சரியில்லை என்று அந்த அம்மா நேரடியாக சொல்றாங்க. உடனே அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக, இது மார்க்க தீர்ப்பை பெறுவதற்காக அங்கே இருந்து புறப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மதீனாவுக்கு மதீனானா 400 கிலோமீட்டருக்கு மேல, அவ்வளவு பெரிய தொலைவுக்கு இந்த காலத்துல மாதிரி காரு பஸ் எல்லாம் கிடையாது. ஒட்டகத்திலேயோ குதிரையிலேயோ நடந்தோ தான் அவ்வளவு பெரிய தூரத்துக்கு பிரயாணம் செய்ய முடியும். இந்த ஒரு விஷயத்தை மார்க்கம் என்ன சொல்லுது, இந்த அம்மா சொல்றதான் சரியா அல்லது மார்க்கத்தில் இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்குதா என்று அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவ்வளவு பெரிய சிரமத்தை எடுத்து அந்த சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். இது சொல்றார், இந்த மாதிரி ஒரு அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க, நாங்க கணவன் மனைவியா வாழ முடியுமா முடியாதா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைஃப வகத் கீல, நான் பாலூட்டினேன்னு இந்த அம்மா சொன்ன பிறகு அதுக்கப்புறம் எப்படி நீங்க சேர்ந்து வாழ முடியும்? ரெண்டு பேருக்கும் ஒரு அம்மா பாலூட்டினார்கள் என்று சொன்னா அண்ணன் தங்க உறவு தானே வரும், அதனால நீங்க எப்படி சேர்ந்து வாழ முடியும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பளித்த உடனே அவர் அதை ஏற்றுக்கொண்டு திரும்புறார். இது ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இதுல உண்மை என்ன, அந்த அம்மா சொன்னதை கேட்டு கூட அவர் முடிவு எடுத்திருக்கலாம், இது மார்க்கத்தில் உண்டா இல்லையா, இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த ஒரே ஒரு செய்தியை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து அவர் வந்திருக்கிறார்னு பாருங்க. அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை இதன் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் அந்த மக்களுக்கு இருந்த ஆர்வத்திற்கு இன்னொரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதீனாவுல வாழ்ந்த மக்கள் எல்லாம் பெரும்பாலோர் ஏழைகளா இருந்தாங்க. ஒரு 90% மேல அந்த மக்கள் ரொம்ப பரம ஏழை என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிலையில தான் இருந்தார்கள். அப்ப அவர்கள் அன்றாட உடல் உழைப்பு செஞ்சாதான் சாப்பிட முடியும். தினசரி வேலைக்கு போய் தினசரி கூலி வேலை பார்த்து அதுல வர்ற கூலியை கொண்டுதான் அவர்கள் வாழ முடியும் என்கிற அளவுக்கு ரொம்ப பாதாளத்துல, பொருளாதாரத்துல ரொம்ப பள்ளத்துல கிடந்தாங்க அந்த மக்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய பள்ளிவாசல்ல மார்க்கத்தை போதிப்பாங்க இல்லையா, இதை எல்லாரும் கேட்க முடியாது. ஏன், ஒரு நாளைக்கு ஒரு மார்க்கத்தை அறிந்து கொள்ள வந்தால் அன்னைக்கு வீட்டுல பட்னியா கிடக்க வேண்டி வரும். 2 நாளைக்கு அந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்கினால் அவங்க வீட்டுல சாப்பிட முடியாது. அப்ப அந்த மாதிரி இருந்தவன என்ன பண்றாங்க சஹாபாக்கள்லாம், 2 பேர் கூட்டாளியா தோழமை போட்டுக்குருவாங்க. 2 பேர் கூட்டாளி ஆகிக்கொண்டு அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா,
நம்ம 2 பேரும் ஒரு ஜோடியா இருந்துக்குருவோம். ஒரு நாளைக்கு நீ வேலைக்கு போ, நான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அவங்க என்ன மார்க்க சொல்றாங்கன்னு கேட்கிறேன். நீ வேலைக்கு போய் சம்பாதிச்சிட்டு வருவீங்கள, அதுல நம்ம 2 பேரும் ஆளுக்கு பாதி எடுத்துக்கிருவோம். நான் வந்து மார்க்கத்தை கற்று பண்ணல, அதை நான் உனக்கு சொல்லி தந்துடுறேன். நீ வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு நான் கற்ற மார்க்கத்தை உனக்கு சொல்லி தந்துடுறேன். நீ சம்பாதிச்சிட்டு வந்ததுல எனக்கு பாதி கொடுத்துரு. மறுநாளைக்கு நான் சம்பாதிக்க போறேன், நீ போய் மார்க்கத்தை கத்துக்கிறதுக்கு போ அப்படின்னு சொல்லி முறை வச்சு, இந்த மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காக வேண்டி சரிபாதி வாழ்க்கையை செலவழிச்சிருக்கிறாங்க. 15 நாள் உழைப்பை நினைச்சிருக்காங்க. பாதி சம்பளம் தானே. இப்ப ஒரு ஆளுடைய சம்பாத்தியம் 2 பேர் சாப்பிட்டா பாதி தான் கிடைக்கிறது. அப்ப இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நமக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் வருதுன்னா ஒரு 2500 ரூபாய் சம்பளத்தை ஒதுக்கினா கூட தப்பு கிடையாது. அவ்வளவு ஒதுக்கி இருக்கிறாங்க. 1000 ரூபாய் வருமானம் வரக்கூடியவங்க 500 ரூபாயை ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த மார்க்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க என்பதை அறிந்து கொள்வதற்காக வேண்டி இப்படியெல்லாம் சஹாபாக்கள் என்ன பண்ணிருக்காங்க, முறை வச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளுக்கு பாதியா என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ஒரு சஹாபிட்ட அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு, இவர் ஒரு நாள் வேலைக்கு போவாரு, அவர் அடுத்த நாளைக்கு வேலைக்கு போவாரு, இவர் அந்த அன்னைக்கு மார்க்கம் கத்துக்கிற போவாரு. இந்த மாதிரி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ரொம்ப ஆர்வமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பெண்கள் கூட ஆண்கள் எப்படி மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் ஆர்வமா இருக்கிறார்களோ, பெண்கள் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க தொடர்பான செய்திகளை எல்லாம் என்ன செய்வாங்க, சபையில வச்சு கேட்பாங்க. அவங்களுடைய உடற்கூறு சம்பந்தமான சட்டங்கள், குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான சட்டங்கள், அவங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் தொழக்கூடாது, அவங்க எப்படி தூய்மையாகிக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. அப்பதான் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நிஅமன் நிசாவு நிசாவுல் அன்சார், இந்த அன்சாரி பெண்கள் இருக்காங்களே அவங்க தான் பெண்கள்ல ரொம்ப நல்ல பெண்கள். ஏன் நல்ல பெண்கள் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த லம் யம்னவுன்னல் ஹயாவு ஐயத்த ஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. எதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க, மற்ற எதுக்கு வேண்டாலும் வெட்கப்படுவாங்க, மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறது வெட்கப்பட மாட்டாங்க. இது இல்லாம கேட்கிறது, இப்படி இல்லாம கேள்வி கேட்கிறது என்று நினைக்காமல் மார்க்கம் என்ன சொல்லுது என்று அறிந்து கொள்வதில் அன்சாரி பெண்கள் வந்து வெட்கப்படவே மாட்டாங்க. அன்சாரி பெண்கள் தான் மதீனா பெண்கள், மதீனாவை சேர்ந்த பெண்கள் வெட்கப்பட மாட்டாங்க. அதனால பெண்கள்ல அவங்க ரொம்ப நல்லவங்க என்ற ஒரு பாராட்டை பெறுறாங்க. எதுக்கு இந்த செய்திகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்வப்படணும், ஆர்வமா வந்து கேட்கணும், எந்த ஒரு சந்தேகத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது ஹலாலா ஹராமான்னு கேட்டா அதனுடைய அனைத்து விடையும் ஒரு முஸ்லிமுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சு வச்சிருக்கணும். பிரச்சனை வரும்போது தெரிகிறது அல்ல, நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கணும், உங்க வாழ்க்கையில சந்திக்கிற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இது மார்க்கத்தில் கூடுமா கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இது கடமையா கடமை இல்லையா, இது விரும்பத்தக்கதா விரும்பத்தகாததா என்று ஒவ்வொரு விஷயத்தையும் நாம அறிந்து வைத்திருக்கிறது நம்முடைய கடமை. ஆனால் அந்த காலத்துல இப்படி இருந்துச்சா? நம்ம காலத்துல மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டம்லாம் கிடையாதுங்க. மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதா இருந்தா இந்த மாதிரி 400 கிலோமீட்டர் போய் அறிஞ்சு கொள்ளணுமா? போயெல்லாம் அறிஞ்ச வேண்டிய இல்லை, ஒரு போனை போட்டு அறிஞ்சிக்கிற முடியுது. எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ இருந்த இடத்துல இருந்து 50 காசு செலவழிச்சா, 1 ரூபாய் செலவழிச்சா என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு அறிஞ்சிக்கலாம். அவங்க இந்த ஒரே ஒரு சட்டத்தை அறிந்து கொள்வதற்காக வேண்டி எத்தனை நாள் பிரயாணம் பண்ணிருப்பாரு. 400 கிலோமீட்டர் வந்து போறதா இருந்தா அவர் எவ்வளவு நாள் அதுக்கு பயணப்பட்டிருப்பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எவ்வளவு வேதனைகளை அவர் சுமந்திருப்பாரு. அப்ப அப் அண்ட் டவுன் 800 கிலோமீட்டர் ஆகுதுல, போக வர 800 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ஒரு பிரயாணம் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை கேட்க வந்திருக்கிறாரு. அப்படி கஷ்டம் இப்ப இருக்கா உங்களுக்கு? ஒரு கஷ்டம் கிடையாது. இப்ப போன தட்டா என்ன செஞ்சிருது, உடனே கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்றதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கிறது. அதுபோக உங்களுக்கு மார்க்கம் வந்து உங்க சேட்டலைட் மூலமா உங்க வீட்டுல வந்து கொட்டுது. என்ன கொட்டுது? டிவியை திறந்தா மார்க்கத்தை அறிஞ்சிக்கலாம். அந்த மாதிரியான வசதிகள்லாம் இருக்கா? ரொம்ப ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் ரிமோட்டை கொஞ்சம் மாத்தி வச்சா போதும். இந்த சேனல் டான்ஸ் டிராமா கூத்து பார்க்கிற நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி கொஞ்ச நேரத்தை ரிமோட்டை மாத்தி அமைச்சா என்ன செஞ்சுக்கலாம், மார்க்கத்தை அறிஞ்சிக்கலாம். புத்தகங்கள் வழியாக கிடைக்கிறது, அறிந்து கொள்ளலாம். நமக்கு புரியக்கூடிய மொழியில குர்ஆன் தமிழாக்கம் வந்திருக்கிறது, அறிந்து கொள்ளலாம். ஹதீஸ்கள் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது, அறிந்து கொள்ளலாம். இன்னும் பல நூல்கள் எல்லாம் தமிழ் மொழியில எளிமையான நடையில நமக்கு வந்திருக்கிறது, அறிந்து கொள்ளலாம்.
ஆனா அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் பிரிண்ட் ஆகி இருந்துச்சா? வீட்டுக்கு கூட குர்ஆன் வச்சிருந்தாங்களா? இல்ல. குர்ஆன் சொன்னா ஒரு ஆள் 2 ஆள் இருக்கு. அவர்கிட்ட போய் ஓசியா கொஞ்ச நேரம் வாங்கி மனப்பாடம் பண்ணிட்டு வரணும். எனக்கு ஒரு குர்ஆன் வேணும்னு சொன்னா நான் உட்கார்ந்து எழுதணும். ஒரு குர்ஆன் எனக்கு தேவைன்னு சொன்னா நான் ஒரு 10 வருஷம் அதுக்காக மெனக்கெட்டு ஒரு ஆள்கிட்ட இருக்கிற குர்ஆனை வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு வரியா ஒவ்வொரு எழுத்தா எழுதித்தான் எனக்கு உள்ள குர்ஆனை நான் தயாரித்துக் கொள்ள முடியும் ரசூலுல்லாஹ் காலத்துல. இன்னைக்கு அப்படியா? 100 ரூபாய் கொடுத்தா குர்ஆன், 200 ரூபாய் கொடுத்தா குர்ஆன், 50 ரூபாய்க்கு குர்ஆன். அப்ப குர்ஆன் என்பது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயும் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹதீஸ்கள் ஒவ்வொரு வீட்லயும் வச்சுக்கிட்டு இருக்க முடியும். இப்படி இந்த காலத்துல மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம ஆர்வம் காட்டுறோமா? இல்ல. அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டமா இருந்த காலத்துல அந்த மக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு பெரிய தியாகங்களை செஞ்சாங்க. மார்க்கத்தை அறிந்து கொள்வது லேசாகிவிட்ட இந்த காலகட்டத்தில் மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்கு நம்ம என்ன முயற்சி பண்றோம்? குர்ஆனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குல்ல, அது எத்தனை வீடுகளில் வாங்கி வச்சிருக்கிறோம்? சொல்ல முடியாது. எல்லா வீட்லயும் இருக்குமா? ஒவ்வொரு வீட்லயும் குர்ஆனுடைய தமிழாக இருக்கணுமா இல்லையா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ் நம்மோடு பேசுறான். அப்ப அல்லாஹ் நம்மோட என்ன பேசுறான்ங்கிறத குர்ஆனை படிச்சாதானே தெரியும். அரபில மட்டும் ஓதுனா தெரியுமா? அதனுடைய மொழிபெயர்ப்பு என்ன செய்யணும்? அரபிய ஓதணும். அதோட அர்த்தம் என்னன்னு அடுத்த பக்கம் என்ன செய்யணும்? படிக்கணும். இந்த மாதிரி குர்ஆன் எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்காங்க? அனைத்து வீடுகளையும் புது வளர்ச்சியில குர்ஆன் தமிழாக்கம் இருக்குமா? இருக்காது. எதுக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க? ஒரு குர்ஆன் வாங்குவதற்கு ஒரு மாசம் கேபிள் கூடிய வாடகை தான் ஒரு குர்ஆனுடைய காசு. ஆனா குர்ஆன் வாங்கி வைக்க மாட்டாங்க. இந்த கூத்து கும்மாளத்துக்குலாம் என்ன செய்வாங்க? பொருளாதாரத்தை செலவழிப்பாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் புகாரி முஸ்லிம் என்று எல்லாமே இன்னைக்கு வந்து விட்டது. அதை வீட்டில் வைத்துக் கொண்டு நமக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் அதை புரட்டி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்கன்னு நாமளா தெரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு நூல்கள்லாம் வெளியிடப்பட்டா கூட அது எத்தனை பேர் வாங்கி வச்சிருக்கிறோம்? இல்ல. வாங்கி வச்சிருந்தவங்க எத்தனை பேர் படிக்கிறோம்? தினசரி 1 மணி நேரம் ஒதுக்கி குர்ஆனுடைய தமிழாக்கம் படிக்கிறதுக்காக நம்ம ஏதாவது மெனக்கட்டு இருக்கிறோமா? இல்ல. வெட்டி பொழுது போக்குறதுக்கு டீக்கெட்ல உட்கார்ந்துக்கிட்டு 2 மணி நேரம் வீண் பொழுது போக்குறமே, வாசல்ல உட்கார்ந்துக்கிட்டு புறம் பேசிட்டு திரியிறமே, பெண்களா இருந்தா இப்படி ஆண்களா இருந்தா இப்படி, இந்த நேரத்துல ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்க முடியுமா இல்லையா? இதுல எல்லாம் நம்ம என்ன செய்யறதுல கவனம் செலுத்துறது இல்ல. மார்க்கங்கிறது யாருக்கும் விருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் இருக்குது. மார்க்கத்தை பத்தி எந்த ஒரு முக்கியத்துவமே நமக்கு கிடையாது. எக்கடு கட்டு போனா என்னங்கிற மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். துன்யா விஷயத்துல மாத்திரம் நம்ம கவனமா நம்ம இருக்கோமா இல்லையா? உலகத்துல ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பொருளை கத்திரிக்காய் வாங்க போனா கூட என்ன செய்வோம்? கண்ட கத்திரிக்காய் வாங்கிடுவோமா? வாங்க மாட்டோம். நல்ல கத்திரிக்காய் இருக்கா, கார கத்திரிக்காயா, சமைச்சா நல்லா இருக்குமா, கசக்காம இருக்குமா, அப்படி எல்லாம் பார்த்து என்ன செய்யறோம்? பூச்சி இல்லாம இருக்குமா? அந்த மாதிரி கத்திரிக்காய் வாங்குறதா இருந்தா கூட உருட்டி உருட்டி பார்த்து ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு நம்ம எவ்வளவு கவனம் செலுத்துறோம். ஒரு சேலை எடுக்க போனா ஒரு நாள் நமக்கு பத்த மாட்டேங்குதா இல்லையா? ஒரே ஒரு சேலை எடுக்க 10 பெண்கள் போய் உட்கார்ந்து செலக்ட் பண்ணா கூட ஒரு நாள் போத மாட்டேங்குது. அப்ப நம்ம நல்ல சேலையா இருக்கணும், கலராவும் இருக்கணும், தரமாவும் இருக்கணும், பிடிச்சதாவும் இருக்கணும், 4 பேர் பார்த்து பாராட்டுற மாதிரியும் இருக்கணும். இப்படி எல்லாம் எத்தனை விதங்கள்ல நீங்க என்ன செய்றீங்க? பாக்குறீங்க. அப்ப இந்த சேலை இருக்கும்போது பாக்குறீங்க, அரிசி வாங்கினா பாக்குறீங்க, பருப்பு வாங்கினா பாக்குறீங்க. எந்த ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தா கூட என்ன செய்யறோம்? அது நல்லா இருக்குமா, தரமா இருக்குமா, எவ்வளவு ஒரு கவனத்தோட வாங்குறோம். கண்ண முடிட்டு ஏதாவது வாங்குவோமா? மார்க்கத்தில் மட்டும் அது இல்ல. மார்க்கத்தில் என்ன? எவன் என்ன சொன்னாலும் சரின்னு போயிட்டீங்க. இது செய்யறேன், இது செய்ய மாட்டேங்கிறேன். அது நான் சரியான மார்க்கம் தானா? கரெக்டா தான் சொல்றாங்களா? குர்ஆன்ல உள்ளதான் சொல்றாங்களா? வாயில விட்டு அடிக்கிறாங்களா என்றெல்லாம் நம்ம வகைப்படுத்தி மார்க்கத்தை அறிகிறோமா? அறிஞ்சிக்கிற மாட்டேங்கிறோம். எவன் எதை சொன்னாலும் மார்க்கம் பேர்ல என்ன செய்யணும்? ஒரு அஜர்த்தின் பேரை வச்சுட்டு ஏதாவது சொன்னார்னு சொன்னா அதை ஒரு புக்கில் எழுத நம்பிட வேண்டியது. இந்த மாதிரி நம்முடைய நிலைமைகள்லாம் இருக்கிறது. இதை மாற்றி அமைக்கணும் என்று சொன்னால் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். என்ன முடிவு எடுக்கணும்? மார்க்கத்தை நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும், அதுக்காக ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த மார்க்கத்தை எங்கிருந்து அறிஞ்சுக்கிறேன்னு? குர்ஆனிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அறிவுரையில இருந்து அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலையும் தவிர வேற எவர் எந்த விஷயத்தை சொன்னாலும் அது மார்க்கம் கிடையாது. என்ன நீங்க நம்பணும்? ஒரு விஷயம் மார்க்கம் நீங்க செய்யறீங்க, அது குர்ஆன்ல இல்ல. மார்க்கம் செய்யறீங்க, அத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யல. அப்ப நீங்க என்ன முடிவுக்கு வரணும்? இது மார்க்கம் இல்ல. மார்க்கத்துல இல்லாத ஒன்றை யாரோ ஒருத்தரோ சிலரோ நம்ம மேல திணிச்சிட்டாங்க.
ஏதோ ஒரு நோக்கத்துக்காக லாபத்துக்காக அறியாமையினாலேயோ நம்ம மேல திணிச்சு இருக்கிறாங்க இப்படின்னு வேறுபடுத்தி நம்ம விளங்கினால் மட்டும்தான் மறுமையில வெற்றி பெற முடியும். துன்யாவுடைய விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு வைங்க, உலக விஷயத்துல ஒரு தப்பா ஒரு முடிவு எடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்தடுத்து சான்ஸ் இருக்கு. பரீட்சை எழுதுனீங்க, பாதி பேர் பாஸ் ஆயிருப்பான், பாதி பேர் ஃபெயில் ஆயிருப்பான். ஃபெயில் ஆப்பா அதுல வாழ்க்கை முடிஞ்சு போச்சா? மறுபடியும் எழுதலாம்ல. ஃபெயிலா போச்சுன்னா என்ன செய்யலாம்? எந்த சப்ஜெக்ட்ல ஃபெயிலா போனோம் அதை மட்டும் எழுதலாம். மொத்தமே ஃபெயிலா போனா கூட மொத்தமே என்ன செய்யலாம்? நம்ம எழுதலாம். எழுதி மறுபடியும் பாஸ் ஆகலாம்ல. அடுத்த வருஷம் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாஸ் ஆகலாமா இல்லையா? உலகத்துல நம்ம எழுதுகிற பரீட்சையில நம்ம தோத்து போயிட்டோம்னு சொன்னா மறுமறு சான்ஸ் இருக்கிறது. ஒரு வீடு கட்டணும், தப்பா கட்டிவிட்டோம், மூதை இடிச்சிட்டு வேற கட்டிட்டு போறோம், பெண்ண கட்டிட்டு போயிடலாம் தானே. ஒரு சட்டையை தப்பா தச்சுட்டா என்ன செய்வோம்? வேற சட்டை வாங்கிக்கலாம். ஒரு துணியை தப்பா செலக்ஷன் பண்ணிட்டோம், போட்டோம், டரண்டு கிழிஞ்சு போச்சு, வேற துணி வாங்கிட்டு போயிடலாம். அப்ப இந்த துன்யாவுல உள்ள விஷயங்களை தவறாக நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னாலும் திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து சான்ஸ்கள் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகிரத்து விஷயத்துல நம்ம பரீட்சை எழுதுறோமே அது திருத்த இயலாது. ஏன்? ரிசல்ட் அப்பதான் இல்ல போடுவோம். இங்கே ரிசல்ட் போட்டா திருத்தி போடலாம். இது நரகம், இது சொர்க்கம், எல்லாம் திருத்திக்கிறேன். ரிசல்ட் எப்ப போட போனாங்க? அங்கதான் போடுவான். எல்லாம் எழுப்பி மௌத்துக்கு பிறகு எழுப்பி வச்சுக்கிட்டு தான் நீ ஃபெயிலும்பா. நான் போய் மறுபடியும் எழுதுனா சான்ஸ் தருவானா? நான் தப்பா எழுதிட்டேன், இப்ப இன்னொரு அனுப்பி விடு, நான் கரெக்ட் பண்ணிட்டு வரேன் ஒத்துக்குருவானா? நான் தொழுவாம இருந்துட்டேன், இப்ப கொஞ்சம் அனுப்பு, கரெக்டா தொழுதுட்டு வர்றேன். நான் நோம்பு வைக்காம இருந்துட்டேன், இப்ப கொஞ்சம் எனக்கு சான்ஸ் கொடுக்க தருவானா? அப்ப எப்ப நமக்கு பாசா பயிலான்னு தெரிய ஆரம்பிப்போமோ அப்ப நமக்கு திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இந்த துன்யா விஷயத்துல நம்ம செலுத்துற கவனத்தை விட மறுமை விஷயத்துக்கு ரொம்ப செலுத்தணும். ஆகிரத்து விஷயத்துல என்ன செய்யணும்? ரொம்ப நம்ம செய்யற கரெக்டா போகுதா, ஒழுங்கா இருக்குதா, இது இஸ்லாம் நம்ம செய்யறோமே, இது ஒரு இபாதத்துன்னு செய்யறோமே, இது அல்லாஹ் சட்டையை பிடிச்சு கேட்டா நம்ம பதில் சொல்ல முடியுமா, நாளைக்கு தானே அது தெரியும் அப்படின்ற ஒரு அடிப்படையை நம்ம கவனத்துல வைத்து குர்ஆன்ல இருந்தா மட்டும்தான் நீங்க மார்க்கம்னு செய்யணும். நல்லா விளங்கிக்கிறங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா மட்டும்தான் மார்க்கம்னு எடுத்துக்கணும். அல்லாஹ்வே குர்ஆன்ல என்ன சொல்றான்? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த மார்க்கத்தை நான் இன்றோடு முழுமையாக்கிட்டேங்கிறான். அன்னைக்கு முழுமையாக்கியாச்சு. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்திலேயே இஸ்லாத்தை நமக்கு முழுமையாக பூரணமாக நிறைவாக ஆக்கிவிட்டான். அப்ப ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு எதெல்லாம் வந்துச்சோ அது இஸ்லாம் இல்ல. அல்லாஹ் முழுமையா தந்துட்டான்ல. முழுமையா தந்த பிறகு அவங்க காலத்துக்கு பிறகு என்னென்னலாம் வந்துச்சு நீங்க பார்க்கணும். இது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்ததா? இருந்தா நீங்களும் செய்யுங்க, ரசூலுல்லாஹ் காலத்துல இல்லாததா செய்யாதீங்க. இப்படியான ஒரு நிலைக்கு என்ன செய்யணும்? வரணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவரத்துன், என்னுடைய உத்தரவு இல்லாமல் யாராவது ஒரு அமலை செய்வார்களேயானால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும். நீங்க ஒரு அமல் செய்யறதா இருந்தா அல்லாஹ்வுடைய ரசூலாகிய நான் அதுக்கு உத்தரவு போடணும். நான் உத்தரவு போடாம நீங்க செஞ்சா அது ஏத்துக்கிறப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப மன் அஹதத ஃபீ அம்ரினா மா லைஸ மின்ஹு ஃபஹுவரத்துன், இந்த மார்க்கத்துல இல்லாத ஒன்றை யாராவது உருவாக்குவார்களேயானால் அதுவும் ரத்து செய்யப்படும், அதுவும் இறைவனால் நிராகரிக்கப்படும். ஈயாக்கும் முஹதசாத்தில் உமூர், புதிதாக உருவாகும் காரியங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேன். குல்ல முஹதத்தின் பிதா, எனக்கு பிறகு உண்டான எல்லா காரியங்களும் அனாச்சாரம். ஒக்குள்ள பிதாத்தின் லலாலா, எல்லா அனாச்சாரமும் வழிகேடு. ஒக்குள்ள லலாலத்தின் பின்னார், எல்லா வழிகேடு நரகத்தில் சேர்த்துரும். இப்ப நீங்க செய்யற காரியங்கள், உதாரணம் மௌலூது ஓதுறீங்கன்னா மௌலூது குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இல்ல. பிந்திதான் உண்டானுச்சா? ஆமா. அப்ப வழிகேடு நரகத்தில் சேர்க்கும். கத்தம் பாத்தியா 7 3 40 ஓதுறீங்க, இது ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு பிந்தி தான் வந்துச்சா? ஆமா. அப்ப ஏன் ஓதுறீங்க? ரசூலுல்லாஹ்வோட யாருக்கு இந்த மார்க்கத்தில் அதிகாரம் இருக்குது? அப்ப 5 வேளை தொழுகிறீங்க, அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா? சொன்னாங்க, செய்யுங்க. தொழுகைக்கு பாங்க சொல்றீங்க, அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? ஆமா, செய்யுங்க. நோம்பு ரமலான் நோம்பு வைக்கிறீங்க, அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறாங்க, வைங்க. அப்ப நம்ம செய்யற காரியத்தை ரெண்டா பிரிக்கணும். நம்ம அப்பம்பாட்டம் செஞ்ச காரியங்கள்ல எது அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம், எது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாததா இருக்கோ அதை விட்டுறணும். எதெல்லாம் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னாடி உருவானுச்சோ அதையெல்லாம் தூக்கி போட்டுறணும். இந்த ஒரு அடிப்படையை மனசுல இருத்தி கொண்டு இது பயான் பண்ணக்கூடிய உரை நிகழ்த்தக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது, உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சிங்கிறதுனால இந்த சிற்றுரையை இதோடு முடித்துக்கொண்டு நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி